ஹாய் கைஸ், நாங்கள் உங்கள் சித்தா விலாகர்ஸ். இன்றைக்கி நம்ம கொச்சினியா கிராண்டிஸ் அப்படின்னு சொல்கிற கோவைக்காயை பற்றி பார்க்கலாம். கோவைக்காய் ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இந்த கோவைக்காயில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கோழையகற்றி, எக்ஸ்பெக்டோரண்ட், இசைவகற்றி, ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக், முறைவெப்பகற்றி, ஆன்டி பீரியாடிக், இது போன்ற ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதோட இலையிலிருந்து சாறு எடுத்து அதோட வெண்ணெய் சேர்த்து சிரங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வகை ஸ்கின் டிசீஸ்க்கு போடலாம். இதோட இலையை எண்ணெயில் கொதிக்க வச்சு அதை படை, சொறி, சிரங்கு, கொடிய புண் இதற்கு பூசலாம். கோவைக்காயின் பிஞ்சை வாயில் இட்டு மென்று துப்ப நாக்கில் இருக்கக்கூடிய புண்கள் நீங்கும். இதோட காயை அப்படியே சமைத்தும் ஊறுகாய் செய்தும் வற்றல் செய்தும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பழத்தை சாப்பிட்றதால பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுது. இதோட இலையை நீர் விட்டு 15 நிமிடங்கள் கொதிக்க விட்டு 1/4 டம்ளர் அளவு குளித்து வர டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னு சொல்கிற நீரிழிவை கட்டுப்படுத்தும். ஓகே காய்ஸ், கோவைக்காய் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் கோவைக்காயை உங்களோட உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. பாய் காய்ஸ்.